கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னதர் இயேசு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நமது மத்தியில் கோயம்புத்தூரை மையமாக கொண்டு வேதாகம போத ஊழியம் செய்கிற போதகர் காட்சன் வின்சென்ட் அவர்கள் நமது மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். வேதாகமத்தில் சில வசனங்கள் நம்முடைய வியாக்கியானங்கள், விளக்கங்கள், அதை குறித்து ஒரு சரியான விளக்கம் தேவை என்று உணர்ந்தபடினாலே பாஸ்டர் காட்சன் வின்சன் ஒரு வேத போதகர், வேத பண்டிதர், வேதத்தை சரியாக விளக்கி சொல்லுகிற ஊழியத்தில் தன்னை முற்றிலும் ஈடுபடுத்தி கொண்டவர். ஆகவே அவளிடத்தில் வேதாகமத்திலிருந்து சில கேள்விகளை கேட்டு அதுக்குரிய விளக்கத்தை அறிந்து கொள்ளும்படியாக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி 5 வாரங்கள் தொடர்ந்து உங்களுக்கு 30 நிமிஷம் ஒளிபரப்பப்படும். நீங்கள் அதை தொடர்ந்து பார்ப்பீர்களானால் உங்களுடைய கேள்விகளுக்கு நல்ல பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய கிருபையினால் சில கேள்விகளுக்கும் சில பதில்களும் இந்த கேள்வியும் பதில் நிகழ்ச்சியில் நீங்கள் கடந்த வாரம் நான் 2 கேள்வி கேட்டேன். நீங்கள் 1க்கு சரியாக பதில் சொன்னீர்கள். இந்த 2வது கேள்விக்குரிய பதில் தேவையாக இருக்கிறது. ஏன்னா பிரசங்கி 10:19 பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ பணம் எல்லாவற்றுக்கும் உதவும்னா இப்போ பணம் இல்லாமடைய நிலைமை என்ன? அப்போ பணக்காரனை கண்டிப்பாக ஆகித்தான் ஆகணுமா? ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து தான் வைக்கணுமா? இதை குறித்த சில விளக்கங்கள். இப்போ அந்த வசனத்தை வாசிங்களே. பிரசங்கி 10:19 அந்த வசனத்தை முழுசாக வாசிங்க. என்ன சொல்ல வர? விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். அங்கே விருந்து திராட்சரசம் 2 சொல்கிறாரு. திரும்ப அந்த வசனத்தை பாருங்கள், அந்த முதல் வாக்கியத்தை பாருங்கள். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். அப்போ சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும் விருந்துக்கானாலும் அடுத்து திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும். ஜீவன் உள்ளோரை களிப்பாக்குற திராட்சரசமானாலும் இது 2க்கும் எது வேணுங்க? பணம் வேணும். பணம் வேணும். அது களிப்பாக்கும், சந்தோஷப்படுத்தும். இதுக்கெல்லாம் இது 2க்கும் ஆதாரம் எது? பணம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த தேவைக்கும் அடிப்படை எதுன்னா அடிப்படை தேவை பண தேவை தாங்க. கரெக்டு. அது சரியாக தான் சொல்லியிருக்கிறேன். பணம் எல்லாருக்கும் தேவையான ஒன்று தான். எனக்கு பணமே வேணாம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போது சில வசனங்களை நாம் பார்க்கறது நல்லதுங்க. இதை புரிந்து கொள்ள என்ன, அதாவது பணம் அவசியமா? பணம் ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு இயேசுவின் சீஷனுக்கு பணம் தேவைதானு கேட்டால் பணம் தேவையான ஒரு விஷயந்தாங்க. தேவையில்லாத ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் பவுல் சொல்கிறார் ஒரு விஷயம். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குன்றார். அப்போது அந்த பண ஆசைக்கு இடம் கொடுக்குறவங்க எப்படியெல்லாம் விசுவாசத்தை விட்டு வழுவி பலவிதமான வேதனைகளாலே தங்களை உருவு குத்தி கொள்கிறார்கள் அப்படின்றதையும் பவுல் எழுதுகிறார். அப்போது பணம் நமக்கு தேவையான ஒன்று தான். ஆனால் தேவையில்லாத ஒன்று பண ஆசை. பணம் தேவையானது,
பண ஆசை தேவையில்லாதது. நீங்கள் எபிரேயர் 13:5 பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விடுவதில்லை, உன்னை கைவிடவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு, நம்ம உலகத்தில் பொதுவான எல்லா மக்களுக்கும் நம்ம பேசலை, ஆண்டவரை விசுவாசிக்கிற அவருடைய சீஷர்கள் கிறிஸ்தவர்களுக்கான செய்தி என்னன்னா, பண ஆசை இல்லாதவர்களாக நடங்க. அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ உங்களுக்கு என்ன இருக்குதோ அது போதும்னு நினைங்க, எண்ணங்கள். முதல்ல என்ன இருக்குதோ அது போதும். என்ன இருந்தாலும் சரி, இப்போ என்ன இருக்கோ அது போதும்னு முதல்ல எண்ணுங்க. அதுக்கு தான் 1 தீமோத்தேயு 6:6 சொல்கிறார், போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதரவு. நாம் தேவ பக்தி உள்ளவர்கள்ன்றதுக்கு அடையாளங்களில் ஒன்று போதுமென்ற மனசு. உலகத்தில் எதையுமே நம்ம கொண்டு வரல, கொண்டு போக போகிறதில்லை. இடையில நமக்கு இருக்கிறதெல்லாம் தேவன் நமக்கு கிருபையாக கொடுக்கறது தான். ஒன்றும் இல்லாத வந்த நமக்கு இன்றைக்கி ஒரு சைக்கிள், ஒரு ஓட்ட சைக்கிள் இருந்தாலும் அது நமக்கு ப்ளஸ்ஸு தான். அது நமக்கு சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த காராக இருந்தாலும், அது புது காராக இருந்தாலும் சாதாரண காராக இருந்தாலும், சின்ன சின்ன வசதிகளோடு நம்ம வாழ்ந்தாலும் ஒன்றுமில்லாத வந்தவங்களுக்கு அது நமக்கு கூடுதலான ஒரு விஷயந்தான். அப்போது எல்லா கிறிஸ்தவரையும் தேவன் ஒரே அளவு வசதியோடு வைக்கிறாரா? ஒரே அளவு படிக்கிறவங்களா வைக்கிறாரா? ஒரே அளவு பணக்காரராக வைக்கிறாரா? ஒரே மாதிரி அறிவுள்ளவங்களா திறமையெல்லாம் வைக்கிறாரானா? இல்லை. அதே மாதிரி எல்லாரையும் ஐஸ்வர்யவான்களாகவோ எல்லா கிறிஸ்தவரையும் பணக்காராகவோ அவர் நடத்துவார்னு சொல்ல முடியாது. தேவன் தமக்கு சித்தமானபடி ஒவ்வொருவரையும் ஒரு விதமாக நடத்துவார். எனக்கு தேவன் இப்போ என்ன கொடுத்துருக்கிறாரோ அது போதுன்ற எண்ணம் எனக்கு இருக்கணும். அந்த எண்ணம் இல்லாதவங்க தான் பண ஆசைக்கு என்ன பண்ணுறாங்க? இடம் கொடுத்துட்றாங்க, ஐஸ்வர்யவன் ஆகணுன்ற விருப்பத்துக்கு அடிமையாகிடுறாங்க. இப்போ பவுல் ஊழியக்காரருக்கு சொல்கிறாங்க, 8வது வசனம் எபிரேயர் 1 தீமோத்தேயு 6:8 சொல்கிறார். 1 தீமோத்தேயு 6:7-8 வசனங்கள். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் யாருக்கு சொல்கிறாருன்னா, குறிப்பாக இது விசுவாசிகளுக்கு சொல்லலை, ஊழியர்கள். ஒரு சீனியர் பாஸ்டர், ஒரு சீனியர் அப்போஸ்தலர். அவர் அப்போஸ்தலர் தன்னுடைய ஜூனியருக்கு ஆலோசனை கொடுக்குறார். ஊழியக்காரர்களாகிய நமக்கு உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அது போதுமென்றிருக்க கடவும். பவுலை போல உண்மையான அர்ப்பணிப்புள்ள, அழைப்புள்ள, சத்தியத்தின் உடன் வேலையாட்களால் ஊழியம் செய்கிற ஊழியக்காரருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உண்ணவும் உடுக்கவும் கர்த்தர் எனக்கு கொடுத்தாலே அது போதும்னு நினைப்பாங்க. அதுக்கு மேலே கர்த்தர் சொந்தமாகவோ வாடகை வீடோ ஒன்று கொடுத்தாருன்னா அது இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது விசுவாசிகளுக்கான ஆலோசனை கிடையாது. விசுவாசிகளே நீங்கள்லாம் உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும்னு இருங்கன்னு அவங்ககிட்ட சொல்ல முடியாது. அவர்கள் தேவை நம்ம விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது கரெக்ட். பொதுவாக தேவனுடைய ஜனங்களை விட தேவ ஊழியர்கள் கொஞ்சம் வசதி குறைவாக வாழறது ஒன்றும் பாவமோ அவமானகரமான செயலே கிடையாது. அப்போது இந்த 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 சத்தியத்தை அவர் பவுல் இந்த காரியத்தை தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்குறார். என்ன சொல்கிறார்? நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி அப்படின்றார். இவைகளை விட்டு ஓடி ஐஸ்வர்யவானாகணுன்ற விருப்பத்தையும் பணக்காரனாகணுன்ற ஆசையும் விட்டு ஓடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்போ பாருங்கள், பணம் தேவையில்லைன்னு சொல்லக்கூடாதுங்க, தேவை தான். நமக்கு எப்போ எவ்வளோ பணம் தேவைன்னு தேவனுக்கு தெரியும். அனாவசிய தேவைகளுக்காக, ஆடம்பர வாழ்வுக்காக, சுகபோகமான ஜீவியத்துக்காக கர்த்தர்கிட்ட ஒரு கிறிஸ்தவன் பணம் கேட்டானா அவன் சரியான கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. தன்னுடைய சூழலுக்கும் அத்தியாவசிய தேவைக்குமான காரியத்தை கர்த்தர்கிட்ட கேட்க முடியும். இன்னும் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார், அனுதின ஆகாரத்தை கேட்க சொல்லியிருக்கிறார். பண ஆசை உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, 10 வருஷம் இன்னும் பல தலைமுறைக்கானதை என் தலைமுறையிலே சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க.
ஆனால் அனுதினமும் கர்த்தரை சார்ந்து வாழறவங்க அனுதின ஆகாரத்தை கேட்பாங்க. இப்போ பணம் அவசியமானது, பண ஆசை அவசியம் இல்லாதது என்பதை நாம் புரிந்து கொண்டு இன்றைக்கி என்ன இருக்கோ அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போட்டு நாளைக்கு என்ன தேவையோ அதை சந்திக்க என் கூட கர்த்தர் இருக்கிறார், என்னை விட்டு விலகிறதில்லை, கைவிடுறதில்லைன்னு சொன்ன கர்த்தர் என்னோடு இருக்கிற நாளை தேவை சந்திப்பான்னு விசுவாசத்தில் கடந்து போகணும். அதனால் ஒரு வேலையும் செய்யாமல் அப்படி கடந்து போகணும் இல்லை, நம்முடைய அன்றாட வேலைகளை பணியை நம்ம சிறப்பாக செய்யணும், உண்மையாக இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேட முதலிடம் கொடுக்கணும். இப்படி செய்கிறவங்க அடுத்த நாளை குறித்த கவலையே அவங்களுக்கு அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நாளைக்கு தேவையான பணத்தை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ரொம்ப அருமையான விளக்கம், நன்றி. அடுத்ததாக இந்த ஆசீர்வாதத்தை குறித்து இன்னொரு கேள்வியும் எழுப்பி வருகிறது. கலாத்தியர் 3:13-14 கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். 14ஆம் வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாருக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருப்பதை ஆபிரகாமை போல நம்மை பூமியிலே செல்வ சீமான்களாக்கவே கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்று அர்த்தப்படுத்துவது சரியா? இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை குறித்த புரிதல் பலருக்கு வெவ்வேறாக புரிஞ்சிக்கிறாங்க. புரிதல் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொரும் அவங்களுக்கு எப்படி தோணுதோ சரியாகப்படுதோ அப்படி வியாக்கியானம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். எனக்கும் சில காலம் வரைக்கும் நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்து அவன் பேரை பெருமைப்படுத்தினாரோ அதே மாதிரி நம்மை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்த அவர் வல்லவர். ஆபிரகாமை எப்படி செல்வசீமானாக இந்த பூமியில் அவர் வச்சிருந்தாரோ அதே மாதிரி நம்மையும் செல்வசீமானாக வைக்க தேவன் வல்லவர். இன்றைக்கும் அதை செய்ய அவர் வல்லவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளை பலரை உலகளவில் பெரிய பணக்காரர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவரை நம்புகிறவங்க இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். தேவன் அப்படி ஒருவரை பூமியிலே ஆபிரகாமை போல இன்றைக்கும் வைக்க வல்லவர். ஆனாலும் இந்த வசனம் அதை பற்றி பேசுதானா? நான் ஆராய்ந்து பார்த்த வரைக்கும் இந்த வசனம் அதை பற்றி பேசவே இல்லைங்க. இந்த வசனம் பாருங்கள், இந்த வசனம் குறிப்பாக எதை சொல்ல வருதுன்னா, நீங்கள் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும், 16-24, 26, 29 இந்த வசனங்கள்லாம் வாசித்தா இதோடைய சரியான அர்த்தம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது வாசிக்கிறோம் பாருங்கள், கலாத்தியர் 2:15-16 வாசிக்கிற முதல்ல, புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரிகள்னால யார் என்ன பண்ணுறதில்ல, நாம் நீதிமான் ஆகலை, இயேசு கிறிஸ்து மேலே வச்ச விசுவாசத்தினால் என்ன பண்ணியிருக்கிறோம், நீதிமான் ஆகிறோம். அதனால தான் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவர் மேலே இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசிகளானோன்னு சொல்கிறார். அடுத்து 16ஆம் வசனத்தை சொல்ல, நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே என்று சொல்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, 3ஆம் அதிகாரம் திரும்ப 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 7வது வசனம், ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இப்போ 8வது வசனம், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புரஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு
உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்தது. 9ஆம் வசனம், அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றார். தொடர்ந்து இந்த வசனத்தின் 3:16 பாருங்கள், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. இப்போ 24ஆம் வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயபூர்வமான நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாக இருந்தது அப்படின்றவர் 26 சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே. 29 சொல்ல, நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் அப்படின்றார். இந்த வசனங்களை எல்லாம் குறிப்பாக இந்த வசனங்களை வாசித்த மட்டும் போதாது, கலாத்தியர் நிருபம் முழுசும் வாசித்தால் தான் அந்த வசனத்தோட சரியான பொருளை புரிஞ்சிக்க முடியும். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த நாம் வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலலாம் இருந்து ஆபிரகாம், அந்த கலாத்தியர் 3:14 இப்போ வாசிங்க, 3:14. 14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆகிய குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. அப்போது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு உண்டாகும்படியாக அப்படின்றார். அப்போ ஆபிரகாமுடைய புறஜாதிகளுக்கு உண்டாகிற ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எது அப்படின்னு பவுல் சொல்ல வர்றாருன்னா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் எப்படி நீதிமானானாரோ அதே மாதிரி புறஜாதிகளும் விசுவாசத்தினால் நீதிமானாவது தான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். நாம் ஏற்கனவே வாசித்தோம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எதுவென்றால், இந்த இடத்துல கலாத்தியரில் எந்த இடத்துலையும் ஆபிரகாமுக்கு உண்டான பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி பவுல் பேசவே இல்லை. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமாக பவுல் சொல்லுவது என்னவென்றால், கிரியை செய்யாமல் ஆபிரகாம் நீதிமானானான் விசுவாசத்தினாலே. அதே மாதிரி புறஜாதிகளும் நியாயப்பிரமாணத்தின் கிரியை ஒன்றுமே செய்யாமல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நீதிமானாவதை குறித்து தான் அங்கே பேசுகிறார். அப்போது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், மரத்தில் தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்ம நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நீங்களாக்கி விட்டார் அப்படின்றத நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்ம அவர் நீங்களாக்கி விட்டுட்டு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரன் ஆகிட்டார். அப்படின்னா ஆபிரகாம் எப்படி பூமியில் பணக்காராக இருந்தாரோ, பூமி தாங்கக்கூடிய செல்வசியமானாக இருந்தாரோ, அப்படி நம்மளை மாற்றிட்டார் இயேசுன்றாங்க. அதற்காக தான் அவர் சிலுவையில் மரித்தார். ஆமாம். இப்போ இயேசு சிலுவையில் மரிச்சதுனால நம்ம சாபம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு. இனி ஆசீர்வாதம் தான் நமக்கு. அது என்ன ஆசீர்வாதம்னா, ஆபிரகாம் எப்படி பூமியில் ஆசீர்வாதமாக இருந்தாரோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் கர்த்தர் அவரை மாதிரி ஆசீர்வாதமாக ஆக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இது பவுல் இப்படி இந்த அர்த்தத்தில் சொல்லலைன்றதுக்கு பவுலே ஒரு சாட்சினா, ஆபிரகாம் அதாவது மரத்தில் தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்ம சாபத்தை நீக்கிட்டு ஆபிரகாமுக்கு பூமியில் என்ன ஆசீர்வாதம் நிச்சயம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்குறாருன்னா பவுலை யாராக இருந்திருக்கணும்? இருந்திருக்கணும். பவுல் இந்த வார்த்தையை சொல்கிற பவுல் இந்த அர்த்தத்தில் தான் கலாத்தியர் 13:14 அவர் எழுதியிருந்தாருன்னா அவர் பூமியில் கோடீஸ்வரனாக இருந்திருக்கணும். ஆனால் அவருடைய வறுமை லிஸ்ட்டை நமக்கு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12, 13, 11, 12, 13 வாசிக்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்நேர வைரங்கள் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லவர்களாக இருந்தேன்னு சொல்கிறாரு. அடுத்து 2 கொரிந்தியர் 6:10 சொல்கிறாரு, தரித்திரர் எண்ணப்பட்டாலும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் அப்படின்றாரு. இன்னொரு கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 11 உங்களோடு கூட இருந்து நான் குறைவுபட்ட போதும் அப்படின்றார். என் குறைவுகளை இவர்கள் நிறைவாக்கினார்கள் சொல்கிறார். நான் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன்னு சொல்கிறார். பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன்றார். அப்போது
இயேசு கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் பூமியில் இருந்துச்சோ அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வருதுன்னு இந்த வசனத்தில் அவர் சொல்லியிருந்தா முதல்ல அவரு எல்லாரை விட பெரிய பணக்காரர் இருந்திருக்கணும். அப்போ பவுல் இந்த இடத்துல சொல்ல வர்றது எதுனா, ஆபிரகாம் எப்படி விசுவாசனால் நீதிமானானாரோ அதே ஆசீர்வாதத்தை நாமும் விசுவாசத்தினாலே புறஜாதிகள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இதை தான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்னு சொல்கிறார். அதனால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சரி, அடுத்த கேள்வி 2 கொரிந்தியர் 3:17 இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இந்த வசனுடைய சரியான அர்த்தம் என்ன? நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் எப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அதாவது ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே கிரியை செய்வாரானால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் கிறிஸ்துவுக்கு நேராக அவனை நடத்துகிறார், சத்தியத்துக்கு நேராக நடத்துகிறார். இப்போ சத்தியத்தையும் அறிவழி சத்தியம் அவங்களே விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாகினால் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள். ஆகவே மன்னிப்பு மாத்திரமல்ல, பாவத்தின் தன்மை சுவாபந்து ஒரு விடுதலையை அவர் கொடுக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம், அந்த ஆவியானவர்களே மகிமேன் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம்னா ஒரு சுவாபத்தில் ஒரு மாற்றங்களை உருவாக்க, அல்ல இன்னொரு விதத்தில் சொன்னால் அதாவது ஏன் நீங்கள் இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு பின்னணி இருக்கும். யாராவது இந்த வசனத்தை வேறு விதமாக வியாக்கியானம் பண்ண மாதிரி நீங்கள் கேள்விப்பட்ட, அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் இருக்க இடத்துல உனக்கு எல்லாத்திலையும் விடுதலை உண்டுன்னு சொல்கிறாங்க. நான் புரிந்து கொண்டது என்னது, நீங்கள் கேட்டதுனால இந்த விளக்கம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வார்த்தையுடைய உண்மையான விளக்கம், இப்போது கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நம்ம 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ தேவன் ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அப்போது இயேசு என்ன பண்ணார்னா, ஆவியினாலும் வல்லமையினாலும் பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரும் விடுவிக்கிறவரும் சுற்றி திரிந்தான்னு நம்ம பார்க்குறோம். அப்போது பரிசுத்த ஆவியானவர் விடுதலை தருகிறவர். தேவன் அவருடைய ஆவியை கொண்டு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை கொடுக்கிறவர் தான். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கொடுத்த எல்லா விடுதலைக்கும் பின்னால் பரிசுத்த ஆவி, தேவ ஆவி அவர் மேலே இருந்து செய்தாங்க. அப்போஸ்தலர்கள் செய்த எல்லா அற்புத அடையாளங்களுக்கு பின்னாலும் பரிசுத்த ஆவியானவர் தான் இருந்தார். ஆவியானவர் எல்லா விதமான விடுதலையும் அவர் தான் கொடுக்குறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல குறிப்பாக பவுல் எந்த விடுதலையை பற்றி பேசுகிறாருன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் விடுதலை எங்கே இருக்காரு அங்கே விடுதலை உண்டு, எல்லா காரியத்திலும் விடுதலை உண்டு என்றாலும் இந்த இடத்துல குறிப்பாக பவுல் எந்த விடுதலையை பற்றி பேசுகிறாருன்னு நாம் சரியாய் புரிந்து கொள்வது நல்லது. அதாவது ஒரு வசனம் எதை பற்றி பேசுதோ முதல்ல அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறது தான் நல்ல ஒரு காரியங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்ற இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சிக்கணும்னா சரியாக என்ன சொல்ல வருதுன்னு அதுக்கு மேலே இருக்கிற சில வசனங்களை நம்ம என்ன பண்ணணும்னா புரிஞ்சிக்கணும். பாருங்கள் 13ஆம் வசனம், மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பார்க்காதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். எப்படி என்றால் அங்கே தான் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, யூத போதகர்கள் குறிப்பாக ஆசாரியர்கள் அவர்கள் இருதயம் இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடாதபடிக்கு மறைக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. மகிமையின் கர்த்தரை அவர்கள் அறியாதபடிக்கு அவர்கள் இருதயத்தில் ஒரு முக்காடு போடப்பட்டிருக்கு, திரை இட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் இங்கே பவுல் பேசுகிறார். அதனால் அவர்கள்
இன்னும் வரைக்கும் அவர்கள் வேதாகமத்தை வாசிக்கும்போது முக்காடு போட்டுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் இருதயத்திலே முக்காடு போடப்பட்டிருக்கு. பிரதான ஆசாரியனே இயேசு கிறிஸ்துவை புரிஞ்சிக்க முடியலையே. நீ தேவனுடைய குமாரனா, அதை எங்களுக்கு சொல்லும் அப்படின்றார். நீ சொல்லுகிறபடி தான்னார். வஸ்திரத்தை கீழ்ச்சிக்கிட்டானே, அதெல்லாம் கிடையாது. இவன் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கான்றார். அப்போ என்னன்னா, மகிமையின் கர்த்தரை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அறிந்திருந்தால் அவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களேன்னு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார். அப்போது அந்த இருதயம் பரிசுத்த ஆவி ஒருவருக்குள்ளே வரும்போது, குறிப்பாக ஒரு யூதனுக்குள்ளே, குறிப்பாக ஒரு ஆசாரியனுக்குள்ளே, பழைய உடன்படிக்கின் ஊழியத்தை செய்கிறாங்க இல்லைங்களா, பழைய உடன்படிக்கின் ஊழியக்காரர். இது எங்கேருந்து வாசிக்கணும்னா, நம்ம 6வது வசனத்திலிருந்து வாசித்தாதான் இதை புரிஞ்சிக்க முடியும். இந்த 6வது வசனத்திலிருந்து பவுலை என்ன வித்தியாசப்படுத்திட்டு வர்றாருன்னா, பழைய உடன்படிக்கின் ஊழியனா என்ன, புது உடன்படிக்கின் ஊழியனா என்ன, பழைய உடன்படிக்கின் ஊழியக்காரர் யார், புது உடன்படிக்கின் ஊழியக்காரர் யார், பழைய உடன்படிக்கின் ஊழியம் எப்படிப்பட்டது, புது உடன்படிக்கின் ஊழியம் எப்படிப்பட்டதுன்ற விளக்கத்தை கொடுத்துட்டு வரார். கொடுத்துட்டு வரும்போது தான் பழைய உடன்படிக்கின் ஊழியராகிய ஆசாரியர்கள் எப்படி இப்போ இருக்காங்கன்னா, என்ன வரைக்கும் அவங்க இதில் முக்காடு போட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த முக்காடு எப்போ அவங்கக்கிட்ட நீக்கப்படும், அவங்கள விட்டு நீக்கப்படும், எப்போ அவர்கள் இயேசு கிறிஸ்து உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும்னா, அவர்கள் மனம் திரும்பும்போது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவத்தில் மனம் திரும்பும்போது இந்த அறியாமை, இந்த இருள் அவங்களை விட்டு எடுத்து போடப்படும். எப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவரிடத்துல வந்து அந்த முக்காடு நீக்கப்படும். அதாவது அந்த முக்காட்டிலிருந்து விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்ல வர்றார். இதுதான் சரியான பொருள் இந்த வசனத்துக்கு. மொத்தத்தில் அந்த நியாய பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலை. சரியாக சொன்னீங்க. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ, முதல் வசனத்திலேருந்தே நம்ம வாசித்து அதன் அடிப்படையில் சொல்ல வந்தால் எப்படி சொல்லணும்னா, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே பழைய உடன்படிக்கின் ஊழியத்திலிருந்தும், கொள்ளுகிற ஊழியத்திலிருந்து, எழுத்தின்படியான ஊழியத்திலிருந்து, ஒழிந்து போகிற மகிமையுள்ள ஊழியத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டு அப்படின்னு எடுத்துக்கணுங்க. அதுதான் சரியான பொருள். மிக்க நன்றி. எப்பொழுதும் ஒரு சிறிய ஜபம் செய்து நிகழ்ச்சி முடித்து அடுத்த வார நிகழ்ச்சிக்குரிய காரியத்துக்காக தேவன் கிருபை தரும்படி மன்றாடுவோம். கிருபை நல்ல தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். சேதத்தை சரியாக விளக்கி அறிந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல கிருபையும் வரங்களை அபிஷேகத்தையும் போதற்காட்சன் கொடுத்ததற்காக சோதரம். இன்றைக்கு கேட்ட 2 கேள்விகளுக்கும் ஒரு அருமையான விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருடைய மனதிலும் மற்ற வசனங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவை என்றால் அவர்களுக்கும் அதை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் உதவி செய்வீராக. இன்னும் தொடர்ந்து அடுத்த வாரத்திலும் நடக்கப்படுகிற நிகழ்ச்சியும் கர்த்தர் நேர்கிருபையாக ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.